ஸ்ரீ ராமானுஜாய நமஹ. நம்ம பார்த்துட்டுருக்க இந்த ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவில் தமிழ்நாட்டில் சேலம் திருச்சி மார்க்கத்தில் இருக்கிற நாமக்கல் என்ற இடத்துல இருக்குது. இங்கே 2 கோவில்கள் ரொம்ப பிரசித்தம். இது ஆஞ்சநேயர் கோவில், இன்னொன்று எதிர்க்க இருக்கிற நரசிம்மர் கோவில். இந்த 2 கோவிலுமே ஒரே நேர்கோட்டில் இருக்குது. இங்கே ஸ்ரீ ஆஞ்சநேயர் தன்னுடைய திருக்கரங்களை இப்படி கூப்பிண்டு நேராக நரசிம்மர் சன்னதியை பார்த்துட்டுருக்கா மாதிரியே இருக்கும். இவருக்கு நேர் எதிர்க்க நரசிம்மரோட சன்னதி. அது ஒரு குடவரை கோவில். அதுக்குள்ளே அந்த மலை குடஞ்சி உள்ளே நரசிம்மர் சன்னதி உண்டு. ஏன் இங்கே இப்படி ஒரு அமைப்பு அப்படின்னா, திரேதாயுகத்தின் போது ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை இமாலயத்துலேருந்து கொண்டு ஸ்ரீலங்காவுக்கு எடுத்துன்னு போகிறார். அதுக்கப்புறம் திருப்பியும் அதை கொண்டு அதே இடத்துல வச்சுட்டு ராமர் சொன்னதுனால லங்கையிலேருந்து இவர் திரும்பி அங்கே சஞ்சீவி மலை வச்சுட்டு வர்றார். அப்போ வரும்போது தன்னோட கையில் அவரோட கையில் சாலக்கிராமம் கிடச்சிடுறது. அதையுமே எடுத்துகிட்டு வர்றார். எடுத்துன்னு வரச்சே இவருக்கு அனுஷ்டானம் பண்ணணும். அப்போ இங்கே இந்த நாமக்கல் இடத்துல இப்படி பார்க்கும்போது ஒரு குளம் இருக்குது. சரி, இந்த குளத்துல இங்கேயே நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு இறங்குறார். அப்போ தாயார் மகாலட்சுமி தாயார் இங்கே தவம் இருக்கா. இப்போ தாயாரையும் பார்க்குறார். பார்த்துட்டு அப்பக்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி கொஞ்சம் நாளைக்கு இந்த அலக்கிராமத்தை வச்சுக்கோங்க, நான் அனுஷ்டானம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு. தாயார் சொல்கிறார், சீக்கிரமே வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஆஞ்சநேயரும் போகிறார். கொஞ்சம் லேட்டாக ஆகிடுறது, வரல. சாலை கிராமம் என்ன ஆகுதுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக போய்டுறது. ஒரு பெரிய ஒரு குன்று மாதிரி ஆகிடுறது. அதை தான் இங்கே இப்போ நாமகிரி அப்படின்னு சொல்கிறான். இப்போ உள்ளேருந்து பெருமாள் நரசிம்மராக தாயாருக்கு காட்சி அளிக்கிறார். ஏன்னா தாயார் இங்கே தவம் இருந்ததே பெருமாளை நரசிம்மராக சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பிரார்த்தனை நிறைவேற்றுறதுக்காக பெருமாள் இங்கே தாயாருக்கு நரசிம்மராக காட்சி தரார். அந்த சமயம் ஆஞ்சநேயரும் வந்துடுறாரா. இப்போ ஆஞ்சநேயருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது. நரசிம்மரை சேவிக்கிறார். அப்போ ஆஞ்சநேயர் கேட்குறார், எனக்கு எப்போவுமே இப்படி சேவிக்கணுமே அப்படின்னு. அப்போ நரசிம்மர் சொல்கிறார், நீ போய் உன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வா, லங்கைக்கு போ, அந்த உனக்கான என்ன பணியோ அதை முடிச்சுட்டு நீ வா, இங்கே இங்கே இருந்து எப்போவுமே என்னை பார்த்துட்டே இருக்கலாம், நீ என்னை சேவிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அதனால தான் இவர் இங்கே வந்துடுறார். இங்கே அப்படியே நரசிம்மர் சன்னதிக்கு எதிர்க்காவே இவரும் அப்படியே தங்கி பெருமாளை எப்போவுமே சதா சர்வகாலம் சேவிப்பார். அதனால தான் இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல ஒரே நேர்கோட்டில் 2 கோவில்கள், தனித்தனி கோவில்கள் அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் இன்னொரு ஒரு விசேஷம் என்னன்னா, நரசிம்மருக்கும் கோபுரம் கிடையாது. ஏன்னா அது ஒரு குடவரை கோவில். அதனால் மேலே ஒரு கோபுரமோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஸ்ட்ரக்சர். இங்கே ஆஞ்சநேயர் கோவிலுக்கு கட்ட ஆரம்பிக்கலாம்னு சொல்லும்போது அவர் ஆஞ்சநேயர் கனவுல எனக்கும் கூடாதுன்ட்டாராம்.